ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கிட்ட வந்து கீ ஆட் பண்ணிடுறேன். 2 பே லீஃப், 3 கிராம்பு, 2 ஏலக்காய். ஸோ இது எல்லாத்தையும் லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம், சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் கிட்ட வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 5 பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணிடுறேன் டேஸ்ட்டுக்காக. நான் வந்து கேஷ்யூ நட்ஸ் ஊற வச்சுருக்கேங்க, ஒரு 10 கிட்ட. ஸோ இதில் வந்து ஒரு 5-6 கிட்ட வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஹை ஃப்ளேம் இப்போ ஆக்கிடுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் லிட்டை. நல்லாவே வெந்து வரட்டும். தோல்லாம் அந்த தக்காளிக்கு சுருங்கணும், அந்த அளவுக்கு வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம பாக்கி வச்சுருந்தோம் இல்லையா மீதி கேஷ்யூ நட்ஸ், தண்ணி இல்லாமல் வெறும் அதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதோட கொஞ்சமாக பால் விட்டு நம்ம அடிச்சுக்கலாம். எஸ், இப்போது நம்மளோட சூப்பரான ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம பார்க்கலாம். நல்லாவே வந்து குக்காகி வந்துடுச்சு. இப்போது இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கூல் டவுன் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அதே கடாயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணிடலாம். திரும்ப 2 பே லீஃப் அண்ட் 2 கிராம்பு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கிட்ட இருக்கட்டும். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இது கூடவே 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரக பவுடர் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி. ஸோ இப்போ எல்லாத்தையும் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து பன்னீர் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அகைன் ஒரு கொதி வரட்டும். ஃபைனலாக 1 ஸ்பூன் கிட்ட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. 1 ஸ்பூன் கிட்ட க்ரஷ்ட் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். கடைசியில் நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.